ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் இன் தமிழ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிஎஃப்பில் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது எல்லா எம்ப்ளாய்க்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க அதில் வந்து ஆட் ஆகிக்கோங்க ஃபர்தர் அப்டேட்டுக்கு. உங்களுக்கு வந்து கோர்ஸ் தேவைப்பட்டால், நான் அடுத்த லெவல் போகணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக பிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுறது வந்து ஆட்டோமேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 3 to 4 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து கிளைம் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகும். இது ரொம்பவும் வரவேற்கத்தக்க ஒரு அப்டேட்டு. ஸோ இது எல்லா எம்ப்ளாய்க்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் எனி எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் இந்த பிஎஃப்பில் ஃபாஸ்ட்டாக வித்ட்ராவல் வந்து பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஃபாஸ்ட் வித்ட்ராவல், ஆட்டோமேட்டட் வித்ட்ராவல் வந்து கோவிட்டில் வந்து கொடுத்தாங்க. கோவிட்டில் வந்து யாரெல்லாம் இல்னஸில் வந்து அவங்க யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு இந்த கிளைம், இந்த COVID-19 கிளைமில் பண்ணுறவங்களுக்கு ஃபாஸ்ட் வித்ட்ராவல் வந்து 3 டேஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. இதை வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து எஜுகேஷனுக்கு வேணும், ஆர் மேரேஜ் எக்ஸ்பென்ஸுக்கு வேணும், ஆர் ஹவுசிங், நான் வந்து வீடு வாங்கணும் ஆர் கட்டணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸுக்கெலாம் இப்போ வந்து இந்த 3 டேஸ் ஃபாஸ்ட் வித்ட்ராவலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் இது. இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து 50,000 இப்போ 1 lakh இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வித்ட்ராவல் இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய பிஎஃப்லுடைய, அதாவது எம்ப்ளாயியுடைய லாகின்ல உங்களுடைய கேஒய்சியை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். உங்களுடைய ஆதார், பேன் ப்ளஸ் பேங்க் டீட்டெயிலெலாம் பக்கவாக அப்டேட் ஆகிருந்தால் இந்த ஃபாஸ்ட் வித்ட்ராவல் 3 to 4 டேஸில் வந்து இந்த வித்ட்ராவல் வந்து நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க 10 டேஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா, ஒரு பிஎஃப் நம்ம வித்ட்ராவலுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோன்னா 20 டேஸ் ஆகும். 20 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வருமா இல்லை ரிஜெக்ட் ஆகுமான்னு. ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி ஒன்ஸ் அப்ளை பண்ணி திருப்பி 20 டேஸ் வெயிட் பண்ணணும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்கிறது தான் இப்போ ரொம்ப 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 சிம்பிளிஃபை பண்ணி 3 டேஸில் அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த 3 டேஸில் வந்து ரிட்டர்ன் ஆகணாலோ இல்லை ரிஜெக்ட் ஆகணாலோ நீங்கள் செகண்ட் லெவல் அப்பீல் வந்து போகலாம். உங்களுக்கு வந்து ஸ்க்ரூட்டினி ஆர் அப்ரூவலுக்காக நீங்கள் வந்து போய் அந்த அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவும் வரவேற்கத்தக்க ஒரு அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கைஸ், இதில் வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, பிஎஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் போய் எடுங்க, இல்லைனா பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எடுக்காதீங்க. ஏன்னா பிஎஃப்ல நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்றது உங்களுக்கு நான் என்னுடைய பாஸ்புக் வச்சே காட்டுறேன். இது என்னுடைய பாஸ்புக். நான் வந்து லாஸ்ட்டாக 2020 நான் ஒர்க் பண்ணது. கோவிட்ல இருந்து என்னுடைய ஜாப் வந்து போனதுனால நான் இந்த யூடியூப், இந்த உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறது, இந்த ப்ராசஸில் நான் மாறிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி நானும் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு வந்து லாஸ்ட்டாக என்னுடைய அமௌண்ட் வந்து ஒரு 1.5 lakh பிஎஃப்ல வந்து இருந்தது. ஸோ அந்த அமௌண்ட்டு நான் எடுக்கவே இல்லை, வித்ட்ரா பண்ணாமே விட்டதுனால எனக்கு இயர்லி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகுது. இப்போ லாஸ்ட் இயரில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆனது வந்து அரௌண்ட் வந்து 12,336. அது பராணம் எவ்வளோ அப்படின்னா 1000 rupees வந்து எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்டே வருது. ஸோ இது வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும். ஸோ 2021 எவ்வளோ இருக்குது, 22 எவ்வளோ இருக்குது, 23 எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த 2 அமௌண்ட்டை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் இது வரும். ஸோ இது லாஸ்ட் இயரில் எனக்கு வந்த இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு பென்ஷனில் இருக்கிற இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. ஒன்லி ஃபார் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் இருக்கிற பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இவ்வளோ பெரிய பெனிஃபிட். இப்போ லாஸ்ட் இயருக்கு வந்து உங்களுக்கு பிஎஃப் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 8.25% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே அவுட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இயர் வந்து 8.15 இப்போ 8.25 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிஎஃப்ல இருக்கிற ஒரு பெனிஃபிட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்பேர் டு எஃப்டியை விட, பேங்க் எஃப்டியை விட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் எடுக்காமல் அப்படியே விட்டாலே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. அது இல்லாமல் பென்ஷன் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது மாதிரி பிஎஃப்ல முடிஞ்ச வரைக்கும் அமௌண்ட்டை எடுக்காமல் வித்ட்ரா பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது இயர்லி காம்பவுண்ட் மாதிரி, வட்டிக்கு வட்டின்ற மாதிரி உங்களுக்கு இதில் வரும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.